ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிது டைரிஸ். உங்கள் பேபிஸ்க்கு அயன் சத்து கம்மியாக இருக்கா? ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ண 3 ஈஸியான அயன் ரிச் பேபி ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி ஸ்பினாச் ரைஸ். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதையும் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் துவரம் பருப்பு, ஒரு பல் பூண்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அரிசி, அப்புறம் கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கரில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் பெருங்காயத்தூளோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 to 15 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு, கீரையும் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம கையிலையே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கையிலையே கடையிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இதை இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கீரை ரைஸ் ரெடி. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்ல டெக்ஸ்சரில் வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால பேபிஸோட ஹீமோக்ளோபினை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் கீரை சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ரெசிபி பார்லி நட்ஸ் பொரிச். 2 ஸ்பூன் பார்லி எடுத்துக்கோங்க. பார்லியை நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் நைட்டே ஊற வச்சுக்குவேன். பார்லியை நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாதாம் ஒரு 5, முந்திரி ஒரு 5 எடுத்து இதையும் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸில் இருக்க சீடெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஊற வச்சுருந்த பார்லியும் பாருங்கள், நைட்டு ஊற வச்சது. இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்குது காலையில். கையில் எடுத்து நல்லா இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த பாதாம், முந்திரி அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். அப்புறம் அது கூடவே ஊற வச்சுருந்த டேட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஸ்மூத் மிக்சராக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த பார்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேட்ஸு நட்ஸ் மிக்சரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கொதி வந்தோடனே நான் ஒரு ½ டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட பார்லி நட்ஸ் பொரிச் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்லியில் இருக்கிற இரும்புச்சத்து அப்புறம் நார்ச்சத்து இது எல்லாமே பேபிஸோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Child with endless ties.
laughter dances in the air, a melody beyond compare. Oh, Sharon, you're my everything. In your joy, my heart takes wing. தேர்ட் ரெசிபி ராகி டேட்ஸ் பொரிச். ஒரு கப்பில் 2 ஸ்பூன் ராகி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸில் இருக்க சீடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடும். இப்போ நம்ம இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பொரிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்திருந்த ராகியில் வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டேட்ஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு மிக்சராக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராகியை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே டேட்ஸ் மிக்சரையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான ராகி டேட்ஸ் பொரிச் ரெடி. ராகிலையும் டேட்ஸ்லையும் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால பேபிஸ்க்கு ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 அயன் ரிச் ஃபுட்ஸை பேபிஸ்க்கு வீக்லி 2 to 3 டைம்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஸோ ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹீமோக்ளோபினும் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.